டேய் எங்களாலே முடியல. ஒரு குட்டி கதையிலேருந்து ஆரம்பிப்போமா? ஒரு பெரிய ஊரு, ஒரு 4 ரோடு ஜாயிண்ட் ஆகுற மாதிரி ஒரு ஜங்ஷன். அங்க சென்டர்ல ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று நின்றுட்டு இருக்கு. காலில் மண்ணை வீசிக்கிட்டு சீறிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்குது. யாருமே பக்கத்துல போக முடியல. அந்த இடம் ஒரு கேஷுவலா மாறணும் அப்படின்னா அந்த காளையை அடக்கி அமைதி ஆக்கினாதான் மறுபடியும் ஒரு பேக் டு நார்மல் சிச்சுவேஷனுக்கு அந்த இடம் மாறும். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த காளை அடங்கும். எங்களுக்கு இல்லாத அனுபவமா? நாங்க பார்க்காத காளையா? நாங்க போய் அடக்குறோம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஒருத்தராலையும் அந்த காளையை தொடக்கூட முடியல. எல்லாரையும் அடிச்சு வீசி தூக்கி போட்டுருச்சு. அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு என்ட்ரி ஒன்று கொடுக்குறான். உங்களுக்கு தான் தெரியும்ல, டேய் எங்களாலே முடியல, நீ எல்லாம் என்னத்தை போய் கிழிக்க போற? எங்களுக்கு அவ்வளோ அனுபவம் இருக்குது. நாங்களே அடிபட்டு ஓரமா படுத்து கிடக்குறோம். இவன் விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டு கிடக்குறான். பாவம் அந்த காளை கிட்ட போய் அடிபட்டு சாவ போறான். பச்சா பையன், அந்த பையன், இந்த பையன், அண்டர் எஸ்டிமேட் பண்றது, ஏளனமா பேசுறது, இப்படி ஒரு பக்கம். ஐயோ பாவமே, இப்படி தனியா போய் மாட்டிக்கிட்டானே அந்த காளை கிட்ட, என்ன பண்ண போறானோ அப்படின்ட்டு ஒரு பக்கம் பரிதாபப்பட்டு பேசுறாங்க. அந்த சின்ன பையன் எதுவுமே காதலியே போட்டுக்காம 2 பாக்கெட்லையும் கைய விட்டுக்கிட்டு ஸ்டைலா கெத்தா தில்லா அப்படியே உள்ள போறான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், அந்த காலை அப்படியே சீறிக்கிட்டே நின்றுட்டு இருக்குது. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், காலை அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு அது அந்த காளை கிட்ட காட்டுறான். காலை அப்படியே சடனா வந்து நின்று அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சு. அந்த சின்ன பையனும் அந்த காளையை அப்படியே தடவிக்கிட்டு வரான். காளையும் பக்கத்துல ஒரு குழந்தை மாதிரி நடந்து வந்துக்கிட்டு வருது. அந்த அடிபட்டு கிடந்த அந்த அனுபவசாலிங்க தலைய தொங்க போட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பேசின பேச்சு அப்படி. அங்க ஒரு பெரியவர் வர்றார். வந்து அந்த பையன்கிட்ட கேட்கிறாரு, எப்படிப்பா இப்படி ஒரு முரட்டு காலை சீறிட்டு நின்றுட்டு இருந்தது, எப்படி அந்த காளையை அடக்கின அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்றான், ஐயா எனக்கு அந்த காளையை பார்த்தா கோபமா இருந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல, அந்த காலை பசியோடு இருந்த மாதிரி இருந்தது. அதனாலதான் அந்த புல்லுக்கட்டை காமிச்சவொடனே ஓகே நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு அப்படின்னோடனே அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்டுட்டு நம்மளோட அப்படியே ஜாலியாக வாக்கிங் வந்துருச்சு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அந்த பெரியவர் சொன்னாரா, இந்த சின்னவங்க பெரியவங்க, அனுபவம் இருக்கிறவங்க அனுபவம் இல்லாதவங்க இதெல்லாம் விஷயமே கிடையாது. யாரா இருந்தாலும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றான், ஏது பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றான், அதுதான் விஷயமே.